வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. என்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து இந்த அஃபிடவிட்ல இவங்க கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஆனா இங்க வேற ஒண்ணா வெளியில உருட்டிட்டு இருந்தெல்லாம் பார்த்தோம். அதுல கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பார்த்தீங்கன்னா, இதே தான். ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு டிப்ளமோ கோர்ஸ வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவருடைய அ இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதாவது செய்தியாளர்கள சந்திக்கிறாரு. அப்ப கேட்குறாங்க, இருமொழி கொள்கை நீங்க அதே ஸ்டாண்ட்ல இருப்பீங்களா? இல்லன்னா வந்து புது எஜுகேஷன் பாலிசிய வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னும்போது, இல்ல உறவுகளோட பேச தாய்மொழி, உலகத்தோட பேச ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை தான் எங்க கட்சியுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறாரு. அதே ஸ்டாண்ட்ல நின்னா வாழ்த்துக்கள். அப்படி நிக்கணும் அப்படின்னு தான் நாமளும் விரும்புறோம். அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறாரு. அது இல்லாம இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அ அந்த கிரீன் ரூம்ல அமைச்சரா இவங்க பதவியேற்கிற அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, 3வது இடம் எங்க தமிழ் வாழ்த்துக்கு கொடுக்கப்பட்டது. அத எதிர்த்து நாங்க அப்பயே பேசியிருந்தோம். அது இனிமே தொடராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இது 2த்துல இவருடைய ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சர்டிஃபிகேட் பிரச்சனை வந்து அவர் இன்ஜினியரிங் படிச்சத மறைச்சிருக்கிறாரு அதுல. அது என்னவா அடுத்து எடுத்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம். இதுல இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து சொல்லாம விட்டதுல கவுண்டம்பாளையம். அங்க ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா, இங்க கேன்சரே வந்து ஜோசியத்தின் மூலியமா குணப்படுத்தலாம் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தாங்கல்ல. அது நிறைய விமர்சிக்கப்பட்டது. நான் கூட ஒரு டாக்டர் வந்து வழி மாறிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவங்க வந்து டாக்டர் எதுலன்னா ஆஸ்ட்ராலஜில டாக்டரா எங்க டிகிரி வாங்குனாங்கன்னா, அது ஜெர்மன் ஏதோ சொல்றாங்க. அதுக்கும் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு. அத மென்ஷன் பண்ணோம்ல அஃபிடவிட்ல. அவங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு யுனிவர்சிட்டில வாங்கியிருந்தாங்கன்னா, அப்படின்னா அது ஆனரரி டாக்டரா இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி பண்ணல. அங்க வந்து பிஏ, பிஎல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இங்க பரவலா விமர்சிக்கப்படுது. இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அந்த லிஸ்ட் நம்ம தனியா பேசுவோம். ஆக்சுவலா இன்னைக்கு பேசலான்னு பார்த்தோம். ஆனா வந்து இப்ப அதிகமா மறுபடியும் விவாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அத சொல்லியிருந்தோம். இங்க வந்து மேண்டேட் யாருக்குமே கிடைக்கல. ஆனா ஒரே விஷயம் மத்த 3 பேர் இருக்காங்க களத்துல. மத்த 2 பேர் பண்ணா அது சரின்றாங்க. அத கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னொருத்தர மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. இப்ப ரஜினி சார் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள சந்திக்கிறாரு. அந்த விஷயம் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்டர்வியூ ஒண்ணு வந்திருந்துல்ல. இப்ப அதுல அவரு சொன்ன விஷயங்கள். இத எடுத்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கம் போல டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற சபீர் இருப்பார்ல பத்திரிக்கையாளர். அவர்லாம் பார்த்தீங்கன்னா, "பார்த்தீங்களா வெளிய வந்துருச்சு பார்த்தீங்களா? திருமா அவர்களே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? மேண்டேட்ட திருட பார்த்துருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. மேண்டேட் அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து விஜய் சார் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருந்தாங்க. மேண்டேட் அப்படின்னா அதுவே ஒரு உருட்டு. எங்க மேண்டேட் இருந்தது? மேண்டேட் இருந்தா ஏன் வந்து எங்க திமுக கூட்டணியில இருக்கவங்ககிட்ட போயிட்டு ஆதரவு கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது? அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா திரும்ப இத பேச வேண்டியிருக்கு. ரஜினி சார் அவர் வந்து தெளிவா சொல்ட்டாரு. அந்த மாரியான ஒரு தரங்கெட்ட வேலைய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இத எனக்கு தெரிஞ்சு அப்ப டிபேட்ல பேசினது வந்து கோட்டீஸ்வரன். அவரு தான் ஆரம்பிச்சாரு. ரஜினி சாரும் முன்னாள் முதல்வர் சிஎம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கிறாங்கன்னா, சும்மா வந்து என்ன ஜெனரலாவா பேசியிருப்பாங்க அப்படின்னு. அவர் தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆர்கே அவர் வந்து டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ திஸ்ன்னு என்னன்னே சொல்லாம அவர் பாட்டுன்னு போட்டு விட்டார்ல. இப்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, திருமா அவர்களின் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு, "பாத்தியா நான் அன்னைக்கே சொன்னேன்ல, திமுக எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்லாம் சொல்லிட்டு பெரும் குற்றம் பண்ண மாரி வந்து அத பேசிட்டு இருக்கிறாங்க. இத வந்து ரொம்ப எளிமையா எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இத பேசலாம். இப்போ படம் பாணியிலே நம்ம சொல்லலாம். சக் தே இந்தியா படம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப அதுல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. யூசுவலா இப்ப 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா, பொது எதிரி வந்தாங்கன்னா, இந்த 2 பேரும் ஒண்ணாயிறது பார்த்தீங்கன்னா இயல்பு அது. காமன் எதிரிய வந்து ஃபேஸ் பண்ணணும்னா, அந்த 2 பேரும் ஒண்ணாகி தான் ஆகணும். அது நெறைய படங்கள் அந்த மாரிலாம் பார்த்திருப்போம். பட் சக்தி இந்தியால அத சொல்லியே சொல்லுவாங்க. அங்க வந்து அவரு கோச்சா வருவாரு, ஷாருக் கான். ஆனா வந்து அங்க இருக்கிற பெண்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அவர கோச்சா. அவங்க பெண்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நெறைய முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்ப மேனேஜர் வந்து இவரு என்னவோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவர வந்து தூக்கணும். இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் வைக்க, லாஸ்ட்டா ஃபேர்வெல் பார்ட்டி ஒண்ணு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போவாரு. இப்ப அதுக்கு முன்னாடி இவரு ட்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த மேனேஜரே சொல்லுவாங்க. ஒரு பெண் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, அவங்க "சார் இந்த டீமை வச்சுட்டு எப்படி சார் இது? வேணாம் சார். உங்கள இவங்க இந்த டீம் டிசர்வ் பண்ணல சார்" அப்படின்லாம் சொல்லுவாங்க.
உங்களை வில்லனா பார்ப்பாங்க சார் இந்த டீம் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், பரவாயில்ல என்ன வில்லனா பார்க்கறது மூலியமா இவங்கெல்லாம் ஒன்னானாங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லது தானே. ஒரு காமன் எதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து ஒட்டுமொத்தமாக என்ன எதிர்க்கிறதுல ஒன்றாயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த காட்சியில் தான் நடக்கும். ஃபேரவெல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். அதுவரை அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருப்பாங்க டீமில், டீம் ஸ்பிரிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வேற சில ஆண்கள் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணும்போது ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணும். அப்போ வந்து இவர் சொல்லுவார், இப்போதான் டீம் ஸ்பிரிட்டை வந்து முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் உணர்ந்து அவர்கிட்டே வந்து சாரி சார் நீங்களே எங்களுக்கு கோச்சா இருங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு காமன் எதிரி வரும்போது அதுவரை சண்டை போட்டிருந்த ரெண்டு பேரும் ஒன்றாகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பு. இப்படி தான் நடக்கும். ஏன்னா வரப்போகிற அந்த பொது எதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டான்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. இப்போ பங்காளி சண்டைன்னு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது எதிரி வரும்போது ரெண்டு பேருக்கும் ஆபத்துன்னும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவும் அந்த பலமான எதிரியாக இருந்தால் வீழ்த்துறதுக்கு ஒன்றா வருது. அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இது அப்படியே வைப்போம். ரஜினி சார் வந்து சொல்கிறாரு, அவருக்கு ஏதாவது தேவைன்னா அவர் ஃபோன் பண்ணியே கூட பேசிக்கலாம். ஆனால் நேரில் போய் சந்திக்கிறார் ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா வந்து குளத்தூரில் அவர் தோற்றதே பார்த்தீங்கன்னா யாருமே இதை நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் அது. ஏன்னா அவ்வளோ ஒரு மாடல் தொகுதியாக வந்து மாற்றி வச்சுருந்த ஒரு விஷயம் பண்ணவர் அவர். அவரை வந்து சிம்பிளாக யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து தோக்கடிக்கிறது, அது விஜய் அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ தூரம் அங்கே வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமானது இல்லை, ஷாக்கான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவர் தோத்துட்டாரு. நண்பர்கள் அவர் சொல்கிறாரு, நான் 30-40 வருட நண்பர்களாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஸோ நண்பனுங்கிறவன் பார்த்தீங்கன்னா வெற்றியில் கூட இருக்கிறோமோ இல்லையோ ஒரு தோல்வியில் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் போய் சந்திக்கிறாரு. அதுக்கு தான் நான் சந்தித்தேன் அப்படின்றாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை லாக் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு எதாவது பொறாமை இருக்கா அப்படின்னும் போது, நான் ஏன் விஜயை பார்த்து பொறாமை பண்ணணும்? இப்போ இதே ஒரு வேளை கமல் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி அப்போ வேணால் ஒரு வேளை பொறாமப்பட்டிருப்பணும் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக பேசுகிறார். ரஜினி சார் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மீக அரசியல் வரும்போது நமக்கும் விமர்சனங்கள் இருந்தது. இவர் வந்து பியூரு ஆன்மீகம்னு எடுத்துகிட்டு வந்துடுவார். பட் கூட இருக்கிற ஆட்கள்லாம் எந்த மாதிரி ஆட்கள், இது அடுத்த லெவல் இது எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த பயம் இருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லை நான் வந்து ஓட்டை பெருகிறது நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மனசை தொற்றுவார், உண்மையாக பேசிடுவார். அந்த மாதிரி உண்மையை வந்து இங்கே பேசினது தான். கமல் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் அப்படி தானே ஒரு போட்டியாக வளர்ந்தவங்க. போட்டி இருக்குது, பொறாமை கிடையாது அப்படின்னு கமல் சார்னு சொல்லியிருந்தார்ல, அந்த போட்டி இருக்கும் நிச்சயமாக. அப்படியே வளர்ந்தவங்க. ஸோ கமலை பார்த்து பொறாமை பண்ணலாம்ப்பா, இது ஜூனியர்ப்பா, ஜூனியரை பார்த்து நான் ஏன்ப்பா பொறாமை பண்ணோம் அப்படின்லாம் அவர் சொன்னது ரொம்ப கரெக்டு கூடாது. இங்கே இவங்களை பற்றி நம்ம ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்லை. படங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பக்கம் அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேரும் வளரும்போது பார்த்த எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேருடைய ஃபேனில் யாரோ ஒரு ஃபேனாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க, அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் வளர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை தான் எடுத்துப்பாங்க ரெஃபரன்ஸாக. ரஜினி சார் மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு எம்ஜிஆர் சார்லாம் தெரியாது அப்போ. ஏன்னா வந்து எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சாருக்கு சீனியர் அவர். ஸோ இவங்க வந்து வளரும்போது இவங்களுக்கு பீக்கில் இருந்தது பார்த்திங்கன்னா முன்னாடி கமல் சார் ரஜினி சார். இந்த ரெண்டு பேரை தான் வந்து ஐக்கானாக இவங்க எடுத்துப்பாங்க. நிறைய படங்களில் பார்த்துருப்போம். தளபதியுடைய சாங் கூட இருக்குல்ல, அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா, தளபதி நான் கானா பாட்டு பாட வந்தேன்டான்னு. முதல்ல இந்த தளபதி அப்படிங்கிற அந்த பேரே எப்படி வந்துச்சு? இளைய தளபதி அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஏன் இளைய தளபதி? தளபதி யார்? தளபதி அரசியலில் ஸ்டாலின். ஆனால் இங்கே சினிமாவில் தளபதிங்கிற படம் வந்து ரஜினி சார் நடிச்சிருந்தார். அங்கேருந்தானே இளைய தளபதி. அடுத்து இப்போ இவரை பார்த்து சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பரத்தில் வந்தார்ல. ஸோ அது மாதிரி முன்னாடி யார் இருக்காங்களோ அந்த மாதிரி வரணும். இப்போ ஜெய் வந்து ஒரு பக்கம், அடுத்து விஜய் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிருக்காருல்ல. ஸோ இது மாதிரி இயல்பு தானே இது, முன்னாடி இருக்கிற சீனியரை எடுத்துக்கிறது. அந்த மாதிரி விஜய் சார் நிறைய எடுத்துருக்கிறாரு. ஆனால் அப்படி எடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம முன்னாடி இருந்த சீனியரை எடுத்தா சரி வராது, அவருக்கும் சீனியர் இருக்கார்ல சூப்பர் சீனியர், அவரை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருடைய நடனங்கள்லையும் பார்க்கலாம். நீங்கள் எம்ஜிஆர் சார் மாதிரி வந்து மேனரிசம் காட்டுறது, இதெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சாரை சொல்கிறது, இது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறுது இது ரூட்டு. ஆனால் வளரும்போது ரஜினி சார் தான் பின்னாடி போஸ்டர் இருக்கும், இவங்க பாடும்போது ஆடும்போது எல்லாம் வந்து அவருடைய தம்பி நான் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. அப்படி தான் வளர்ந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ரசிகர்களாக இருந்தாங்கன்னா, சினிமா ரசிகர்களாக இருந்தாங்கன்னா. நீங்கள் முதல்ல
ஒருத்தருடைய ரசிகர் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தருடைய குடும்பத்தை திட்டுறது, கேவலமாக இன்னொருத்தரை வந்து பற்றி தப்பாக எழுதுறது, பேசுறது, இதுவே தப்பு. ஆனால் அப்படி பண்ணாலும், விமர்சனம் பண்ணாலும் அது போட்டி 2 பேருக்குன்னா அது அஜித் சார் விஜய் சாருக்கு தான் போட்டி. இதில் ரஜினி சார் எங்கேருந்து வந்தார்? ஆனால் இவங்க ரஜினி சாரையும் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணுறேன்னு இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பின்னாடி எந்த மாஃபியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடைப்பேச்சிலேருந்து ஒருத்தர் வந்து அவசரமாக முட்டு கொடுக்குறாரு. ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த ரூட் நிறுவனத்தின் ஹெட்டு அப்படின்னு பேசும்போது வந்து அந்த நிறுவனம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தாங்க. அதுதான் வந்து மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்கள நீங்கள் எப்படி மாஃபியான்னு சொல்லுவீங்க? இவர் கேஸ் போடுவார், அது பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்க, அப்போ ஏற்றுக்கிறேன். அடங்கப்பா, நீங்கள் உட்காந்துன்னு வடையாக சுடுறீங்களா? எல்லாமே ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த வடையெல்லாம்? இஷ்டத்துக்கும் சொல்லலை. ஆனால் இங்கே மட்டும் என்ன இது? ஏன்னா இவர் வந்து நேரில் சந்திச்சாராம். இவரே வந்து சொல்லியிருப்பா. அப்படி யூஸ்வலாக வந்து பத்திரிகைகள் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஆல்ஃபபெட்டிக்கலாகவும் அப்படி தானே இருக்கும். அஜித் ஃபஸ்ட்டு ஏ, அப்புறம் விஜய் வந்து அடுத்து அஜித் விஜய் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதுவே வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயே வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் பேசினதா இவங்களே சுட்டுருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போன்னா வந்து விஜய் அஜித்னு சொல்லுங்கள், ஏன் அஜித் விஜய்னு என்ன ஏன் 2வது இடத்துல வைக்கிறீங்க அப்படின்லாம் அவர் வந்து கேட்டதா, ஃபீல் பண்ணதாலாம் இவரே சொல்லியிருக்கிறார். அப்படி ஸோ இப்போ அவங்க தனிப்பட்ட அந்த டீம் வந்து அவங்கவுங்கள ப்ரமோட் பண்ணுறதுன்றது வேறு. ஆனால் இன்னொருத்தரை மட்டம் தட்டுறது, இன்னொருத்தருடைய ஃபேமிலியை போட்டு இழுக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்குல்ல இங்கே. அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வரையும் கை வச்சாங்க. இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோ லஞ்சில் அவர் சொல்லியிருப்பார், காக்கா வேற கழுகு வேற அப்படின்னு சொல்லிட்டு. கழுகோட உயரத்துக்கெல்லாம் காக்காவால் வர முடியாது அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நக்கலெல்லாம் அடிச்சிருப்பார், காக்கா கழுகு அப்படின்லாம். அதில் வேற இவர் அடிச்சதே ஓவராக தான் இருந்துச்சு எனக்கெல்லாம். சார் தளபதி தம்பி அப்படின்னு தானே சார் வந்தீங்க, இளைய தளபதி தானே சார், எப்போ சார் தளபதியாக மாறினீங்க? தளபதி அதான் பேரே மாற்றிட்டாங்கல்ல, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்ட மாதிரி. அவர் இன்னும் களத்தில் இருக்கார், சூப்பர் ஸ்டார். கலாநிதி மாறன் சூப்பராக சொல்லியிருப்பார், இங்கே வந்து இந்த வயசில், ரஜினி சார் வயசில் நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டு முன்னாடி அத்தனை தயாரிப்பாளர்கள் க்யூவில் நின்னாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ஒத்துக்கிறேன் நீங்களும் பெரிய ஆள்னு. அது வரையும் முதல்ல இருப்பீங்களா பாருங்கள் அப்படின்லாம் அவர் கலாச்சிருப்பார்ல. அது உண்மை தானே அது. ஆனால் வந்து நம்ம யாரை காம்படிட்டராக பார்த்தேன், அஜித் அவர்கள் தான் காம்படிட்டராக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அதையும் தாண்டிட்டேன், அதுக்கு மேலே இருக்கிறவரையும் தாண்டிட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எம்ஜிஆர் அவர்களோட தானே ஒப்பிட்டு அப்படி தானே போகுது எடுத்துகிட்டு. இதில் இவங்க எடுத்துகிட்டு போகிறது, எலிவேட் பண்ணுறதெல்லாம் வேறு. ஆனால் இன்னொரு சைடு மட்டம் தட்டுறது இருக்குல்ல. இப்போ ரஜினி வந்து ஏன் இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்கு? வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும் பேசுனது மட்டும் இல்லை, இந்த டிபேட் மட்டும் இல்லை அப்படின்னு அது பேச ஆரம்பித்தப்பே வந்திருக்கணும். ஆனால் அப்படி வராமல் வராருன்னா சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு அடிக்கிறது, விஜய்க்கு எதிராக சதி பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லி. என்ன சதி பண்ணார்? அவர் தான் அந்த பேச்சு ஆரம்பித்தது. ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் ஒன்று சேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இப்படி இஷ்டத்துக்கும் இவங்க விமர்சனம்லாம் பண்ண மாட்டாங்க, தரம் தாழ்ந்து கேவலமாக தான் போட்டு அடிப்பாங்க ரசிகர்கள் இல்லை. அது நிறைய பார்த்துருக்குறோம்ல. இப்போ அந்த மாதிரி அடிக்கும்போது தான் இவர் அந்த கட்டத்துக்கு வராரு. நான் ஏன்னா பொறாமல் பண்ணணும், ஒரு ஜூனியர்ப்பா, எனக்கு வந்து பொறாமல் வரணும் அப்படின்னா அது வந்து கமலை பார்த்து வேணால் வரலாமே தவிர இவரை பார்த்து ஏன் வரணும் அப்படின்ட்டார். இப்போ அடுத்து இப்போ திரும்ப அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்போ அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎம்கே பண்ண சதி அப்படின்லாம் சொல்லிட்டு. முதல்ல ரொம்ப சிம்பிள். இப்போ கூட அந்த மேண்டேட்னு உருட்டுறானுங்க, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பேசினாங்க, சதி பண்ணாங்கன்றாங்க. எனக்கு என்ன லாஜிக்கில் பேசுகிறீங்க அப்படின்னு தான் புரியல. இப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க பாருங்க, டுபாக் ஒரு நரேஷனில். இது 3 பேர் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வியூகம் வகுத்து ஒரு போட்டியில் இருக்கிறாங்க. எல்லை கோடு, வெற்றி கோடுன்னு ஒன்று இருக்குது. 3 பேருமே அந்த கோட்டை வந்து தொடலை. இது வந்து ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன். அங்கே வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருடைய ஆதரவை வாங்கி வின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தார்மீக அடிப்படைன்னு சொன்னீங்கன்னா யாருமே, ஏன்னா 3 பேருமே ஒருத்தரை எதிர்த்து தானே நீங்கள் களத்தில் இருந்தீங்க, போட்டி போடுறீங்க. அப்படி இருக்கும்போது யாருடைய ஹெல்ப் இல்லாமல் சோலோவாக நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அப்போ யாருமே ஜெயிக்கல. ரீஎலெக்ஷன் தான் ஒரே வழி, கரெக்டுங்களா? யாருமே ஜெயிக்காத போது வந்து இல்லை ஜெயிச்சிட்டாரு, மக்கள் தீர்ப்புன்னா எங்கே மக்கள் தீர்ப்பு? 118 வந்திருந்தால் தான் மக்கள் தீர்ப்பு. 108 எப்படி வந்து மக்கள் தீர்ப்பு வந்து இவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அதுவே தப்பு இல்லை. இது நம்ம நிறைய பேசணும். ஆனால் இன்னும் உருட்டுகள் உருட்டிகிட்டு இருக்கிறது என்ன? சிம்பிளாக தான் கேட்குறோம். எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அடிக்கடி இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து இதை நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கிறாரு.
எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். இது எப்படின்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு முட்டு கொடுக்கும்போது இதை சொல்லுவோம் அப்படி. அப்படின்னா அது யார் பண்ணாலும் ஓகே தானே. இப்போ 2வது இருக்கிற 3 பேர் போகிறாங்க பந்தயத்தில், எல்லை கோட்டை யாராலுமே தொட முடியல. இப்போ இன்னொருத்தருடைய சப்போர்ட்டால் தான் தொட முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனு. இப்போ முதல்ல இருக்கிறவர் நிற்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். 2வது இருக்கிறவர் நான் வந்து போட்டியிலேருந்து விளைக்கிறேன் அப்படிங்கிறாரு. 3வது இருக்கிறவர் இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறதுல அவர் கேட்கலாமே. இப்போ அதே தானே முதல்ல இருக்கிறவரும் கேட்குறாரு, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே வந்து இப்போ காங்கிரஸும் இங்கே கம்யூனிஸ்ட்டும் பிசிகேவும் ஐயுஎம்எல் இவங்க சப்போர்ட்டில் தானே அங்கே வந்து மேண்டேட் வந்தது. மக்கள் எங்கே மேண்டேட்டை கொடுத்தாங்க. அதுவே வந்து தப்பு இல்லை, நீங்கள் தார்மீக ரீதியிலே அது தப்பு இல்லை. ஏன்னா உங்களை சிஎம்மாக்க ஓட்டு போடலங்க, உங்களை முன்னிறுத்தி அவங்க வந்து மக்களை சந்திக்கலைல்ல. ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறது அதுவே தப்பு இல்லை. ஆனால் காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குது. ஜீக்கள் வந்து இது வழியாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாங்க. சட்டப்படி தப்பு இல்லை, ஆனால் தார்மீக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். அது இப்போ வந்து 3வது இடத்துல இருக்கிற ஏடிஎம்கே இப்போது கவர்னர் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களால முடியல அப்படின்னா அப்போ வந்து அடுத்த வாய்ப்பு 2வது இருக்கவங்க எண்ணிக்கை வச்சுருக்கவங்களுக்கு போகும், 3வது எண்ணிக்கை வச்சுருக்கவங்களுக்கு போகும் அப்படின்னு. அப்போ 2வது இருக்கவங்க நான் வரமாட்டேன்ட்டுனா அப்போ 3வது இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம போய் இங்கே கேட்போம், பொது எதிரி வந்துட்டா அப்படி. நேற்று வரை நீ நான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி பொது எதிரி வந்துட்டா அப்படி, அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் முயற்சி அவங்க எடுப்பாங்கல்ல. ஏன்னா இவர் வாங்குகிற சப்போர்ட்டே வந்து வெளியில் தானங்க வாங்குறாரு விஜய் சார். அப்படி இருக்கும்போது அவங்களும் வாங்கலாமே. அது நம்பர் வரணும், அவ்வளோதான். நம்பர் வந்துருச்சுன்னா எல்லை கோட்டை தொட்டாங்கன்னா அது வெற்றி ஓகே தான், சட்டப்படி கரெக்டு தானே அது. ஆனால் வந்து எப்படிங்க நேற்று வரை சண்டை போட்டவங்க எப்படிங்க வந்து ஒன்று சேரலாம், எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. திரும்ப அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்படின்னு. ப்ரப்போசல் வந்திருக்கு, ப்ரப்போசல் அவர் கொடுக்கல, வந்திருக்கு. எங்கேருந்து வரும்? இப்போ டிஎம்கே வந்து அவசரமாக அதிக எண்ணிக்கையே வச்சுருக்கேன், செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் 3வதாக இருக்கிற வந்து உங்களை நான் சிஎம் ஆக்குறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் எதிர்கட்சின்ட்டாங்க. இப்போ 3வது இருக்கிறவங்க, ஏம்பா நீ சப்போர்ட் பண்ணனா நீ தான் வரமாட்டேன்ற, நான் வருவேன்ல, காமன் எதிரி வந்துட்டா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்துக்கிறது வந்து இயல்பு தானே அது, அரசியல் கணக்குப்படி பார்த்தா. இப்போ அந்த மாதிரி பேச்சு வந்து தான் அதில் வந்து உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வேணான்னு சொல்லி நிராகரிச்சிட்டோம். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, சரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், கம்யூனிஸ்ட் மாதிரி நீங்களும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, இப்போ வந்து அந்த ப்ரப்போசல் மாறி இருக்கு, நீங்கள் சிஎம்மு, அவங்க வந்து எடப்பாடி அவர்களோ மற்றவர்களோ வந்து துணை முதல்வர், இது எப்படி இருக்குது, இது ஓகேவான்னு கேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். இது பேசப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி முன்னாடி இதுவால் இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, ஏன்னா 2 பேரும் எதிர்த்து வந்தார், எந்த சப்போர்ட்டும் கிடையாதுன்னு போது அவரால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும் போது டெட்லாக் சுச்சுவேஷனில் அப்போ அடுத்த இன்னொருத்தருக்கு வாய்ப்பு போகும். அப்போ கூட்டி கழிச்சு கணக்கை பார்த்தாங்கன்னா மேண்டேட் வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசுகிறது இது இயல்பு தானே. ஆனால் இது இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம், அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணதே தப்பு, பெருங்குற்றம்ன்றாங்கல்ல, அதைத்தான் உருட்டுன்றோம். என்னடா உருட்டு, இது எந்த உலகத்தில்டா இருக்கீங்க, இது எப்படி வந்து மேண்டேட்டை திருடுறது ஆகும்? இந்த ஷபீர் சொல்கிறதுல எப்படி மேண்டேட், எங்கே இருக்குது மேண்டேட்டு? மேண்டேட் இருந்து இப்போது விஜய் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 இல்லை 120 ஜெயிச்சிட்டாருங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 4 பேரை உருவி மற்ற 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்து அப்போ வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தா, ஆட்சி அமைச்சிருந்தா அதுதான் மேண்டேட்டை திருடுறது. ஏன்னா எண்ணிக்கை வந்து 118 தேவை, 120 கொடுத்துட்டாங்க, இல்லை 118 கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை ஒட்டச்சி அங்கேருந்து ஒரு 4 பேரை திருடி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து, இதுவரை சண்டை போட்டிருந்தவங்க ஒன்று சேர்ந்து அங்கேருந்து திருடி இவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா அப்போ சொல்லலாம், மேண்டேட் மக்கள் ஃபுல்லாக அங்கே கொடுத்துட்டாங்க, என்ன அது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அது சட்டப்படி தப்பு கிடையாது, அது தார்மீக ரீதியும் தப்பு. கரெக்டா? ஆனால் அப்படியே நடந்துச்சிங்க. இங்கே இவரு போய் கேட்குறது வந்து ஓகேவான், இல்லை மற்றவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது வேறு காரணங்களை சொல்லி அது ஓகேவான். ஆனால் அவங்க டிஸ்கஸ் பண்ணதே தப்பு அப்படின்னா எப்படி டிஸ்கஸ் பண்ணதே தப்பாகும்? இப்போ 25 பேர் இங்கேருந்து உடச்சிக்கிட்டு வராங்க ஏடிஎம்கேலேருந்து, அவங்களையும் சேர்த்துக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் போய் சந்திக்கிறாரு. சோப்பா மாடல்னு சொன்னது அப்போ தானே. திருமாவளவன் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அது பிரச்சனையாகல, அது இயல்பாக நடக்குதுன்னு பார்த்தோம்.
பட் ஒரு குரூப் உடச்சிக்கிட்டு வர்றாங்க. இவர் நியாயமாக வந்து சந்திக்கணும் அப்படின்னா எதிரியாக இருந்தாலும், இப்போ நான் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறேன் தீய சக்தின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போய் சந்திச்சாரு. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே சந்திச்சிருக்கணும் இவர், இப்போ தற்போதைய சிஎம். ஆனால் அங்கேருந்து உடச்சிக்கிட்டு வந்த ஒரு குரூப்பை போய் சந்திக்கிறாருன்னா அதை தான் உதய் சார் அப்போ சொன்னார். இது வந்து ஓப்பனாக தெரியுது குதிரை பேரம், அதான் சோஃபா மாடல் அப்படின்லாம் சொல்லிட்டுன்னு. இது வந்து எங்குமே நடந்தது கிடையாது. இது மாதிரி உடச்சிட்டு வரவங்கள போய் முதல்வர் போயிட்டு ஓப்பனாக ஆதரவு கேட்குறது அப்படிங்கிறது இது வரலாற்றிலே கிடையாது அப்படின்னு. இப்போ அதை பேசவே இல்லை, அதை பேச மாட்றாங்க. அந்த அமமுக எம்எல்ஏவை ஒரே ஒரு குருக்கள் இருந்தார், ஆட்டையை போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாரு டிடிவி தினகரன். அதை பற்றி அதில் என்ன காமெடின்னா, நீங்கள் ஒரு குரூப் வருதுன்னா 1/3 வரணும், வந்தால் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது, ஓகே. ஆனால் இருக்கிறதே ஒரே ஒரு குருக்கள் அப்படின்னும் போது அந்த ஒரே ஒரு குருக்கள் வராருங்கிற மாதிரி ஒரு காமெடி. ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அப்போ 100% அவர் வந்தாருன்னா 100% வந்த மாதிரி ஆகிடும். இப்போ 1/3 1/2 போட முடியாதுல்ல ஒருத்தரை வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியுங்கிறாரு, பண்ணுறாரா இல்லையான்றதெல்லாம் வேறு. ஆனால் இங்கே ஓப்பனாக காருக்குள்ளே வச்சு சைன் வாங்கினது உண்மை. அவர் வந்து மாற்றி பேசினது அந்த காமராஜ் எம்எல்ஏ ப்ரெஸ்ஸுக்கிட்ட டிடிவி கூட ஒன்று பேசினார், காரில் சைன் போட்டிருக்காரு, இங்கே சட்டமன்றத்தில் வேறு ஒன்று பேசுகிறாரு. இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஆனால் இதை பற்றி பேச மாட்றாங்க. இப்போது இது பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ணதே தப்புன்னா அது பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணீங்க, அது நடக்கலை. ஆனால் இங்கே ஒன்று பண்ணிட்டாரு, இது தப்பு. நீங்களும் ஒன்று ரொம்ப யோகியன்னு சொல்லிக்காதீங்க, நீங்களும் அதை ட்ரை பண்ணிக்கலங்கன்னு சொல்கிறது வேற. இது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆனால் இது சரிங்க, இது மக்கள் தீர்ப்புங்க. எப்படி மக்கள் தீர்ப்பு? மேண்டேட் எங்கே வந்துச்சு? என்ன கணக்கு இதெல்லாம்? எப்படி மேண்டேட் இருக்குன்றீங்க? இது மக்கள் தீர்ப்பான். இவங்களுக்கு ஆதரவா இல்லைன்னா இவங்க விரும்புகிற மாதிரி நடந்துடுச்சா அது மக்கள் தீர்ப்பான். சும்மா வந்து டிஎம்கே இங்கே அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, 2வது ஆட்சிக்கு வரணும்னு நினச்சது யார்? அமைச்சரவை அமைக்கணும்னு நினச்சது யார்? ஏடிஎம்கே. நீங்கள் 2வது யாரை அடிக்கணும்? 2வது இல்லை, இப்போ விஜய்க்கு எதிராக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாரை அடிக்க வச்சுருக்கணும்? ஏங்க நீங்கள் 3வதுங்க. நீங்கள் இவ்வளோ எண்ணிக்கை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு கேம் ஆடணும்னு ஆசைப்படுறீங்களே, எதாவது நியாயமானு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் நோக்கியில் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே கேட்காம ஆதரவு வெளியே இருந்து கொடுக்குறாரு, இது மாதிரி ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்றத அதை வச்சுட்டு அதை பெருங்குற்றம் சொல்கிறேன்னா, இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சுடா. 2 பக்கமும் இருந்து இங்கே ஆட்களை வந்து ஒருத்தர் சேர்த்துக்கிறாரு. இது தப்புன்னு உனக்கு தோணலை? இது சட்டப்படியில் சொல்லு, நான் தார்மீக அடிப்படையில் தப்புன்னே உனக்கு தோணலை? எண்ணிக்கை வேணும்ல, அரசியலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா நம்பர் நிறையா இருந்தால் தானே. எப்படி வந்து கரெக்டாக 118 120 வச்சுட்டுலாம் வந்து அவங்க நாளைக்கு வந்து ஜெகா வாங்கிட்டாங்கன்னா அப்படின்லாம் பேசுகிறீங்கள. அப்போ கட்சியை உடச்சி கூட எடுத்துகிட்டு வரலாம். அது கூட everything is fair in love and war அப்படிங்கிற, எது வேணால் பண்ணலாம் ஆட்சியை தக்க வச்சதுக்கு அப்படிங்கிற. அப்போ நீ எது வேணால் பண்ணலான்னா உங்க கூட போட்டியில் இருக்கிற ஒருத்தர் பேசக்கூட கூடாதா? அவரும் எது வேணால் பண்ணலாம்ல. அது எப்படி வந்து இவர் பண்ணால் கரெக்டாகிடும், அவர் பண்ணால் தப்பாகிடும்? கேட்டால் மக்கள் மேண்டேட் அப்படின்றது. எங்களுக்கு இது மேண்டேட் இருந்தால் இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன உருட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு பேசுனதே கூட. ஒருத்தன் பண்ணி செஞ்சே முடிச்சிட்டா. அப்படி செஞ்சு முடிச்சது வந்து குற்றம்னு ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். ஆனால் வந்து ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு பேசினாங்களாம், அதுவே பெருங்குற்றம்னு பாருறாங்க. என்ன மாதிரியான ஒரு நரேஷனை இவங்க செட் பண்ணுறாங்க? இதுதானே மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க பேசுனதெல்லாம் வேற மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்களை இவங்க கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இவங்கெல்லாம் கணக்கு புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லாஜிக் இது? ஒன்று எது வேணால் பண்ணலாம் அப்படின்னா அப்போ எல்லாருமே 3 பேரும் எது வேணால் பண்ணலாம். இல்லை தார்மீக அடிப்படையில் தப்புன்னா அப்போ 3 பேருமே அதை பண்ணக்கூடாது. அது எப்படி ஒருத்தர் மட்டும் பண்ணலாம்? இல்லை 2வது இன்னொருத்தர் ஏடிஎம்கேலும் பண்ணலாம், ஆனால் டிஎம்கே மட்டும் பண்ணவே கூடாதுங்கிறது என்னது இது? ஆனால் தீய சக்தின்னு சொல்லுவீங்க, ஆனால் தூய சக்தியாக இருக்கணும்னு அவங்கள ஆசைப்படுவீங்க. தூய சக்தின்னு வருவாங்க, அவங்க என்ன தீய சக்தி வேலையை பண்ணாலும் பண்ணலாம், சரி தப்பில்லை அப்படின்னு உருட்டுவீங்களா? என்னடா லாஜிக் இது? இதுக்கு போய்ட்டு ரஜினி சாரை போய் சொரிஞ்சு விடுறது, இந்த பக்கம் திருமா அவர்களை எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறது. இதில் எம்ஏ பேபி அவர்களை பற்றி சொல்லும்போது மணி அவர்கள் சொல்லியிருந்தார்னு நினைக்கிறேன். அவருடைய நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மாற்றியே பேசுவார். மணி அவர்லாம் ஆர்கேவா தெரில, எனக்கு ஆர்கே தான் நினைக்கிறேன். ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அது மாதிரி மாற்றியெல்லாம் பேச மாட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றாரு. ஸோ எம்ஏ பேபி முதல்ல சொல்கிறாரு இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அவரே சொல்கிறார் இல்லை அது ரூமர் அப்படிங்கிறாரு. நீ ட்ராக் ரெக்கார்ட் படி அவர் பொய் பேச மாட்டார்னா அப்போ தெரியாமல் பொய் பேசிட்டு இப்போ திருத்திக்கிட்டாரு அப்படின்னு தானே பார்க்கணும்.
ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு சொன்னார்ல அதுதான் உண்மை, இப்போ சொல்கிறாருல அது அழுத்தத்தின் பேரில் சொல்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க ட்ராக் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையாக தான் பேசுவார், நியாயமாக தான் பேசுவார், நேர்மையாக தான் இருப்பார், எந்த அழுத்தத்துக்கும் ஆட்பட மாட்டார்னு. அப்புறம் இங்கே மட்டும் எப்படி அழுத்தம் வந்துடும்? ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு விருப்பமான ஒன்று பண்ணிட்டா அவர் நேர்மையானவர், இல்லை அப்படின்னா உடனே வந்து இல்லை இல்லை அவர் மாற்றிடுறாரு, அது அழுத்தம். அப்படி அழுத்தத்துக்கெல்லாம் மாறுறவர் இதுக்கு முன்னாடி எப்படி உண்மையாகவே பேசிட்டு இருந்திருப்பாரு? அப்போல்லாம் அழுத்தம் இருந்திருக்காதா? மாற்றி பேசியிருக்க மாட்டாரா? அப்போ என்ன மாதிரியானலாம் உருட்டுறாங்க பாருங்களேன். இதை ஒரு பெரிய டிபேட்டுன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. க்ரைம் ரேட் கூடிகிட்டு இருக்குன்றாங்க, இங்கே பட்ட பகலில் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்க அங்கே போய் அங்கே மர்டரு அப்படின்றாங்க. இல்லை சின்ன பசங்க போய் மிரட்டுறதுங்க, மார்ஃபிங் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு. ஸ்கூல் பசங்க அவங்க அப்பா, ஸ்கூல் பொண்ணோட அப்பாவை வந்து மிரட்டியிருக்கானுங்க அப்படின்னு நியூஸ் வருது. இதில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொருத்தன் வந்து போட்டு பப்ளிக்காக தாக்குறான் ஒரு பெண்ணை, காதலிச்ச பெண்ணு அப்படின்றாங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பதறுது பார்க்கும்போது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் டிஎம்கே ஆட்சியில் மொத்தமாக நேராக ஸ்டாலின் சார், சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு போகிறது. இப்போ ஆனால் விட்டுருவோம் 6 மாதம். இதில் ரஜினி சார்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் விட்டுருங்க. 2 வருஷம்லாம் எப்படி சார் விட முடியும்? எப்படி விடுறது? சரி 6 மாதம் விடலான்னு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா விட்டு இவங்க பண்ணுற அந்த ப்ரொமோஷன்லாம் இருக்குல்ல, அது ஹெவியாக இருக்குல்ல. நார்மலான விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதிரடி பிரேக்கிங் செய்தி சேனல்கள் போட்டிருக்காங்க. பிரேக்கிங் எப்போயாவது பிரேக்கிங் போட்டால் மக்கள் பார்க்குறாங்கன்னா ஓகே, பிரேக்கிங் போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க, அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் பிரேக்கிங் போட்டிங்கன்னா பார்ப்பாங்க. அப்போ பார்க்க வைக்கணும் அப்படின்னா நம்ம பிரேக்கிங் போட்டே இருக்கணும். நார்மலான விஷயத்தெல்லாம் பிரேக்கிங் போட்டிங்கன்னா என்னடா சொல்கிறது? உங்களை என்ன சொல்கிறது? இதே வந்து மாணவர்கள் போராடுறாங்க, நீட்டு எதிர்த்து மாணவர் அமைப்பு போராடுது, அவங்க எப்படி கையாளப்படுறாங்க? இதே டிஎம்கே ஆட்சியில் இருந்தாக்கா பாருங்க மாணவர்களை எப்படி நீட்டை எதிர்க்குன்றாங்க, நம்ம மாணவர்களை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், ஹேண்டில் பண்ணுறாங்க பாரு, எப்படி பொங்கியிருப்பாங்க. இவன் அதை பேச மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே பேச வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது, அதை பேசுறது இல்லை. டவலை தூக்கிட்டாருங்கிறது, டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான்றது, இல்லை அந்த வெறும் பொய்யா அவதூறாக நம்ம பார்த்துட்டு இருக்கோமே நிறைய, இன்னும் இருக்குது நிறைய லிஸ்ட்டு. சரி இந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு வச்சுக்கலாம். அது நிறைய வருது, பொய்யா அடித்து விட்டுருக்கிறது. அதான் சொன்னமே, ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராரு. அவர் வந்து கல்வித்துறை அமைச்சர் ஆகிறது இதுதான் முதல் முறை. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது யார்? அம்பேத்கர் ஃபோட்டோ அவர்களை வச்சுக்கிட்டு, அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஐடி. இந்த மாதிரி ஐடிக்கெல்லாம் பரப்புது. இதை யாரா நீங்கள்லாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. போன வருஷம் வந்து 24 அமைச்சர் வந்து கோவி ஷெய்யன் நினைக்கிறேன், அவர் மேடையில் கண்கலங்கன்னு இதெல்லாம் இருக்குது. படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவன் நான், என்ன உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கின வீடியோலாம் இருக்குது. இல்லை இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெறும் ஆதி திராவிட நலத்துறை மட்டும் கிடையாது, வேறு துறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய முறை இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தாங்க, எது நடந்தாலும் பிரேக்கிங், எது நடந்தாலும் ஃபஸ்ட் டைம். அந்த பஸ்ஸு பாதுகாப்பு ஃபஸ்ட் டைம், அது எப்பயோ வந்துடுச்சு. அது முதல்வருக்கு தனியாக அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அது எப்போதுலேருந்தே இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது. இந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வந்து பொதுத்துறை கொடுக்குறது பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு உருட்டுறது. எவ்வளோ நாள் உருட்டுவீங்க? எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்துட்டு நடக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் டைம்னா, கடை க்ளோஸ் பண்ணுறது கூட 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம்னா என்ன சொல்கிறது? நம்ம பிரேக்கிங்னா கிட்ட ஹெல்மெட் போடுறது, பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுவது கட்டாயம், பிரேக்கிங் போடுவாங்க போல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும் போது பைக் அவசியம், பிரேக்கிங் அப்படின்னு போடுவாங்க போல இருக்குது. இவங்களெல்லாம் என்னடா சொல்கிறது? எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி நரேஷனில் இவங்க செட் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப அப்பட்டமாக மாட்டிக்கிறீங்களே. ஸோ 108 வச்சுட்டு இருந்தவர் இந்த பக்கமும் சப்போர்ட் வாங்கினது அது தப்பு. சட்டப்படி ஓகே, ஆனால் வந்து தார்மீக அடிப்படையில் தப்பு. சட்டப்படியும் தப்புங்கிறதா இன்னொரு பிரச்சனை. அதுதான் குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அது வேற. சரி, தார்மீக அடிப்படையில் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்புறமா எண்ணிக்கையே இல்லாமல் எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகும்னு நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிஎம்கே கிட்ட வா, அப்போ சொல்லு. நீங்கள் அந்த ப்ரப்போசல் அவங்க வச்சாலும் அந்த ப்ரப்போசலை டிஸ்கஸ் பண்ணிங்கல்ல, அதுவும் டிஸ்கஸ் கூட பண்ணிங்கல்ல, அந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கல்ல,
அப்பவும் சொல்லக்கூடாது. இது என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதே பெருங்குற்றம்ன்றீங்களே. அப்போ 3வதா நீங்கள் தப்பு சொல்ல போகணும். முதல்ல இங்கே 2 தப்புன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே வா. நேராக அங்கே போகிற. இவங்க 2 பேர் மட்டும் என்ன வேணால் பண்ணலாங்கிற. அப்போ உன் நோக்கம் என்ன? வன்மம் தான் தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வன்மமும் வயிற்றெரிச்சலும் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாலும் ஒருத்தர் தப்பு, ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணாலும் சரி. நிலையான ஆட்சி வேணுமா? இந்த பக்கம் இந்த உடஞ்சி வந்து 25 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் வந்து 1/3 வர 2/3 வரல. அதில் 32 பேர் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து அது வந்து அவங்க சஸ்பெண்ட் ஆகாமல் இருப்பாங்க. இப்போ அதுவே பிரச்சனையில் இருக்குது. ஆனால் அது கூட சரி, முயற்சி சரி. எத்தனை முறை வந்து இவங்களுக்காக 8 பேருக்காக வந்து நம்பிட்டு உட்காந்துருக்க முடியும் அப்படின்றாங்க. உருட்டுற உருட்டுகள் என்ன வேணால் பண்ணலாம் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம்ல. இவர் என்ன வேணால் பண்ணலான்னா அப்போ இன்னொருத்தர் என்ன வேணால் பண்ணலான்னா அப்போ திமுக அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இல்லை, பண்ணியிருக்கலாம்ல. அவங்க அப்படி பண்ணக்கூட இல்லை, அவங்க வரணும்னு ஆசைப்படல. அந்த மாதிரி ப்ரப்போசல் வந்துருக்கு. வெளியேருந்து சப்போர்ட் கேட்குறாங்க. இல்லை ஒரு காமனாக விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்களை வந்து சிஎம்மா முன்மொழியை சொல்கிறாங்க. ஸோ அது பாசிபிலிட்டி இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினதே தப்பு அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நோட் பண்ணிங்க. இல்லை யார் எனக்கு வந்து இவர்கள் எந்த அளவுக்கு மக்களை தற்கூரிலாம் நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. தற்கூரித்தனமாக இருக்கிறது வேற. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு நினச்சிருந்தா இந்த மாதிரிலாம் உருட்ட வருது உங்களுக்கு. மேண்டேட்டாக இல்லாத ஒரு விஷயத்த வந்து மக்கள் மேண்டேட்டுன்றீங்க, மக்கள் மேண்டேட்டை திருட பார்த்தாங்கன்றீங்க. என்ன உருட்டு இதெல்லாம்? இதில் வந்து இதில் ஜேர்னலிசம் அப்படின்றீங்க, இதில் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசியல் ஆய்வாளர்கள் என்னத்தை சொல்கிறது, காமெடியாக தான் இருக்குது. இதில் இன்னொன்று வந்து பேசணுன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சா, சரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பேசணும். சாந்தனு பாக்கியராஜ் அவர்களுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அவர் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், அது பண்ணுவார். இப்போ என்ன சிஎம்மா வந்து விஜய் சார் உட்காண்டதுனால வந்து இவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அந்த பக்கம் தான் போவார். இதே டிஎம்கே வந்துருந்துச்சுன்னா அந்த பக்கம் போயிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிரெடிட் ஆயிடுச்சா, ஏன் பொங்குறீங்க? இவர் விமர்சனம் பண்ணி வந்தால் 200 கிரெடிட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாராம். 200 ஊப்பி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வைப்பாங்கல்ல, அந்த விமர்சனத்தை இவர் வைக்கிறாரு. இப்போ ஆட்சி மாறிச்சுன்னு வச்சிங்களேன், முதல்ல ஓடி போயிட்டு அங்கே போய் வாழ்த்து சொல்ல போகிறது இவராக தான் இருப்பார். இவரை விமர்சனம் பண்ணுறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. இவரே வந்து நெப்போ கிட்டு. இந்த நெப்போ கிட்டு தெரியும்ல. பாக்யராஜ் சார் அவர் முயற்சியில் வளர்ந்தார். நீங்கள் ஃபஸ்ட்டு இவர் படம்லாம் இவருக்கு எவ்வளோ பேர் லான்ச் கிடச்சி தெரியுமா? தானு சார் ப்ரொடியூசர், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு, இவ்வளோ பேர் லான்ச். ஆனாலும் நிற்கல. அடுத்து உங்களுக்கு பேக்கப்பு. இப்படி வர்ற நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து அரசியல்னு சொல்கிறதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இதெல்லாம் கொடுமை இல்லை? இன்னும் கேவலமாக விமர்சிக்கிறாங்க இவரை எப்பவுமே. அதாவது சொல்கிறேனே, இப்போ அதான் ஒரு பதிவு கூட பார்த்தேன், போட்டிருந்தார் கே பாக்கியராஜ் சார். அவர் வந்து அவர் மேலே ஒரு நல்ல பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்குது இண்டஸ்ட்ரியிலையும் சரி. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா வாங்கினாரா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியராஜ் சார் வந்து அவருடைய படங்கள் அப்போ புரியாது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது திரைக்கதையில் இவ்வளோ விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் அது எல்லாருக்கும். ஆனால் அந்த இடத்த இவரால் தக்க வச்சுக்க முடியல, இவரால் போக முடியல, ரீச் கூட பண்ண முடியாது சாந்தனுவால். ஆனால் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பப்ளிக்கில் வந்து அடிக்கிறாங்க. நான் தான் திரும்ப சொல்கிறேன், டிஎம்கே ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நாளைக்கு ஆளாக போய் பூங்கத்தை எடுத்துகிட்டு ஓடுருவாங்க. கலைஞர் டிவியில் நாளைய இயக்குனர் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. சீசன் 4ல் நான் அங்கே சில எபிசோட்ஸ் உள்ளே போயிருக்கேன். நண்பர்கள் அங்கே அவங்க கண்டஸ்டண்ட்டாக இருந்ததுனால அதில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துருக்கிறேன், அவங்க கிக்கி இல்லை, அவங்க சாந்தனு அவருடைய ஒய்ஃப். அப்போ வந்து அவங்க தான் வந்து அங்கே ஆங்கராக இருந்தாங்க. அப்போ வந்து அப்போவே எனக்கு வந்து ஷாக்காக இருந்துச்சு அவங்க பண்ண ஒரு விஷயம். அசிஸ்டன்ட் டைரக்டர் பேக்ரவுண்டில் போயிட்டு ஏதோ அடுத்து என்ன பேசணும்லாம் கொடுப்பாங்கல்ல, இப்போ அதில் வந்து ஏதோ ஒரு வசனம் வந்து இவங்க ஆட் பண்ணிட்டாங்களாம். ஆட் பண்ணிவிட்டு இவங்க டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க, என் பேரை வந்து ஏடியில் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏடியில்னா அசிஸ்டன்ட் டைரக்டரில் இவங்க பேர் வரணுமா? ஆல்ரெடி ஆங்கராக அவங்க பேர் தான் வருது, நீங்கள் தான் வந்து விஷுவலில் இருக்க போகிறீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இந்த கிளாப்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, நார்மலாக லைவில் எடுக்கிறது வேறு, இந்த கிளாப்ஸ்லாம் எடுப்பாங்க. அதாவது எதுவுமே இருக்காது, சும்மா கேமரா அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு கிளாப் பண்ணுங்க, எங்கேயாவது தேவைப்பட்டால் நடுவில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எது கைத்தட்டுறேன்னு தெரியாமல் கைத்தட்ட வைப்பாங்க. அப்போ அந்த காமெடிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஜிம்மி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போவோம், கைத்தட்டுங்க, வேகமாக கைத்தட்டுங்க, எல்லாரும் கைத்தட்டுவாங்க. அது எங்கேயாவது நடுவில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்பாங்க கரெக்டான இடத்துல. அந்த வேலையை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரியும் எனக்கு, அதை பண்ணியிருக்கிறதுனால. இப்போ
அந்த கிரெடிட்டை எடுத்துக்க பார்க்குறாங்க அவங்க. அப்போ எனக்கு அதுவே ஷாக்காக இருந்தது. ஏம்மா ஆங்கராக இருக்கிறீங்க, ஷோவில் வரப்போகிறீங்க, முன்னாடி லைட் வெளிச்சம் உங்கள் மேலே இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில், ஆனால் வந்து எதுக்கு போய் அதுக்கு ஆசைப்படுறீங்க? சரி அப்படி இருக்கணும்னா அப்படியே வேர்வை சிந்தி உடச்சிட்டிங்களா? ஏதோ ஒரு டைலாக் இல்லை அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்காம விட்டதை வந்து நான் பார்க்க ஒரு மாதிரி கவரப் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் அவங்கள ப்ளேம் பண்ணுறது தானே அது அசிஸ்டன்ட் டைரக்டரை. அப்படி ஆசைப்பட்டவங்களாம் எப்போவுமே இன்னொருத்தருடைய இதுக்கு அப்படியே அசால்ட்டாக ஆசைப்படுவாங்க. எனக்கு அவங்க அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா சாந்தனு அப்படின்றது எனக்கு அங்கே ஞாபகம் வந்தது அந்த நிகழ்வு. இங்கே நீங்கள் மற்றவங்கள குறை சொல்கிறீங்க, 200 ஊபி அப்படின்லாம். எனக்கு பர்சனலாக அவரை கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் வாண்டடாக வந்து சொரிஞ்சு விட்டு அவர் ஒரு டைலாக் போட்டார். என்ன கான்செப்டில் போட்டார் எனக்கு தெரில. நீ படித்த ஸ்கூலில் அவர் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு வந்த விமர்சனங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்லாம். அவ்வளோ நக்கல். ஆனால் ஆட்சி மாறும்போது பாருங்கள், நம்ம வந்து வீடியோ கூட போட மாட்டோம், நம்ம வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்போம். நம்ம இப்போ உறுப்பினர் ஆக போதில்லை, நம்ம போய் எந்த பலனும் அனுபவிக்க போகிறது இல்லை டிஎம்கே கிட்ட இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை நோட் பண்ணி வச்சுங்க, முதலாக போயிட்டு உதய் சார் கையை பிடிச்சிக்கிட்டு பூங்குத்தை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கேயும் ஃபோட்டோ எடுப்பாங்க, அங்கேயும் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி பலன்களை தேடி போகிறவங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி இப்போ விஜய் சார் தான் ஆட்சியில் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி திமிரா பேசுறது இல்லை. என்னத்தை சொல்கிறது, பாப்போம், நாளைக்கு நிறைய இருக்கும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி உருட்டுறது, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.